நான் கவர்மெண்ட் ரிப்போர்ட்டர். தமிழ்நாடு வெளியிடுற செய்தி பத்திரிகைக்கு ஒரு பேட்டி எடுக்கணும். கேளுங்க, என்ன சொல்லணும்? கேட்க வேண்டியது மினிஸ்டரை காப்பாத்தின இன்ஸ்பெக்டரையும் பிடிப்பட்ட ஜீவாவையும் தான். இன்ஸ்பெக்டர் வெளியில போயிருக்காரு, இப்போ நான் ஒண்ணும் செய்ய முடியாது. நான் என்ன கைதியை விடுதலையா பண்ண சொல்றேன்? பேட்டி தானே எடுக்க போறேன். ஆமா ஆமா, நீங்க வெளியில, அவன் உள்ளதானே. கேளுங்க. டேய் இங்க வாடா. அம்மா கேக்குறது பதில் சொல்லு. உங்க பேர் என்ன? ஜீவா. உங்களை என்ன குற்றத்துக்காக அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க? சார், நீங்க இருந்தா ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டாரு போல இருக்கு. இவனுங்கெல்லாம் உதைச்சாதான் பதில் சொல்லுவானுங்க. நீ கேளுமா. ஜீவா, சாயங்காலம் நம்ம ஆளுங்க வந்து உன்னை காப்பாத்துவாங்க. இந்தா, இது சாப்பிடு. போலீஸ் எவ்வளவுதான் அடிச்சாலும் உடம்பு வலியே தெரியாது. சும்மா சாப்பிடு. ஆமா, இது வரைக்கும் போலீஸ்க்கு என்ன தகவல் கொடுத்திருக்க? நான் ஒண்ணும் சொல்லல. பொய் சொல்லாத. நீ முதல்ல சாப்பிட்டது விஷம். அதுக்கு மாத்து மருந்துதான் இது. இன்னும் 3 நிமிஷத்துல உண்மையை சொன்னேன்னா இதை தருவேன். இல்லன்னா நான் புறப்படுறேன். லிலி, போயிடாத. நான் சொல்லிடுறேன். ஜெயம்ஜே தான் தலைவர்னு மட்டும் தான் சொன்னேன். நல்ல வேளை. இந்தா, நான் முதல்ல கொடுத்தது விட்டமின் மாத்திரை. இதுதான் அப்படி விஷம். இந்தா, என்னடா சைலன்ஸா வந்து நிக்கிற? என்ன கதை? ஒண்ணுமில்ல, மளிகை கடைக்காரன் என் ஆண்ட ஒரு ஜோக் காமிச்சிக்கினான். அவுத்து விடு. 8 நாவை கொடுத்து சூடம் கூடுறாங்க. பையனை பார்த்து கற்பூரம் கட்டுறான்னா. பிரிச்சு பாக்குற சூடங்கிது. என்னடா இது, ஏன் மாத்தி சொன்னான்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்குதுன்னு. அதெல்லாம் பலான இடத்துக்கு போய் ரவானா பண்ணதான்டா பிரியும். உனக்கு என்னதான் பிரியுதுன்னு சொல்ல. சரிப்பா, நீ சாமிக்கு என்ன போடுவ? பூ போடுவேன். அவன் புஷ்பான்னுவான். நீ சீட்டுன்னா அவன் ஓட்டுன்னுவான். நீ பசின்னு போனேன்னு வச்சுக்க, அவன் பிசின்னு ஒதுங்கிடுவான். கோபி. என்ன கோபி, என்ன மறந்துட்டீங்களா? நான் பேர் வச்சு கூப்பிடுற. யாருன்னு? என்ன உங்களுக்கு தெரியல? நான் தான் ஸ்டெல்லா. ஸ்டெல்லாவா? டெசின், நம்ம பாக்ஸிங் குரு ஆண்டோனி பொண்ணு இல்ல அது? அந்த அந்தோனி மக ஸ்டெல்லா தானா? என்ன நல்லா பாருங்க. சத்தியமா நீலடி. ஓய், ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, அவ மகன் என் நெஞ்சில சீல் வச்ச மாதிரி இருக்குது. உனக்கே தெரியுமாடா அவன் மேல நான் எவ்வளவு உசுறு வச்சிருந்தேன்னு? தினமும் கதை விட்டுன்னு கிடக்குது. இந்த பாரு, இதெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காத. மரியாதை புடு. கோபி, ஏன் இப்படி பேசுறீங்க? இத்தனை நாளா உங்களை பார்க்க வரலன்னு கோவமா? ப்ளீஸ் கோபி, என்ன ஏமாத்துறாதீங்க. ஓய், இன்னும் ஏமாத்துறது? அவதான் விஷம் குடிச்சு சத்துட்டாள. உன்னாண்ட எனக்கு என்ன பேச்சு? டெசின், வாடா. இல்லைங்க கோபி, உங்களை நம்பித்தான் வந்தேன். இல்லன்னா அந்த கதையை வேற. என்னடா? அத்தானே. சரி கோபி, நீங்களே என்ன வெறுத்ததுக்கு அப்புறம் எனக்கு ஏது வாழ்க்கை? என் முடிவை நானே தேடிக்கிறேன். என்னடா இது கதையாகுது? பொசுக்கு பொசுக்குன்னு உசுர விடுறேன்னு சொல்றானுங்க. என்னவோ, நமக்கு ஏன் வம்பு? நாம போகலாம் வா. யாரது? விருந்துக்கு வந்தவன வெளியில நின்னே கேக்குறீ. வேலை பத்திரிக்கை ஆபீஸ்ல, தூது இன்ஸ்பெக்டருக்கா? ஷட் அப், போடா வெளியே. ஏய், ஒழுங்கா மரியாதையா உங்க அண்ணன் அனுப்பி வச்ச கேசட் பிலிம் ரோல கொடுத்துரு. இல்லைன்னா 4 செவத்துக்குள்ள நாதசுர சத்தம் கேட்கும். யூ என்னைக்கு இருந்தாலும் அந்த தடயத்தை வாங்கியே தீர வேண்டி. வர்றேன். ஹலோ பிரகாஷ். ஹலோ பிரியா. அந்த ஜேஎம்ஜியோட ஆளுங்க நினைக்கிறேன். என்ன ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. இதை நான் எதிர்பார்த்ததுதான். இனிமே நீ தனியா இருக்கிறது சரியில்லை. இந்த 10 நிமிஷத்துல நான் இருப்பேன். ஓகே ப்ளீஸ், சீக்கிரம் வாங்க. ஓ மை ஜீசஸ், I need your mercy and forgive my sins in the name of the Father and of the Son and of the Holy Spirit. Amen. நில்லுமா. காதல் தோல்வியா? சாவுல கூட எனக்கு தோல்வியை உண்டாக்கிட்டீங்களே. வாழ வேண்டிய இந்த சின்ன வயசுல நீ எதுக்காக சாகணும்? நான் ஒருத்தரை மனசார நேசிச்சேன். கனவுல கூட அவரோட தான் வாழ்ந்தேன். இப்ப அவரு என்னையே தெரியாதுன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாருமா. நீ யாரு என்னங்கிற உண்மையை என்கிட்ட மனம் விட்டு சொல்லுமா. என்னால முடிஞ்ச உதவி நான் செய்யறேன். வா, அதை எடுத்துக்க. திடீர்னு அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. அம்மாவும் நானும் என்ன செய்யறதுன்னு புரியாம நில கொலைஞ்சு போயிட்டோம்.
துரத்திட்டு வந்த வறுமையை விரட்டுறதுக்காக ஹோட்டல்ல நான் டான்ஸரா சேர்ந்தேன். அது சரி, நீ எதுக்காக கோபியை சந்திக்கணும்னு நினைச்ச? நான் பொது இடத்துல டான்ஸ் ஆடுறவன். கத்தி மேல நடக்கும்போது காயம் பட்டுடுமேன்னு பயந்துதான் கஞ்சியை குடிச்சாலும் பரவாயில்லன்னு காதலனை தேடி அடிக்கலத்துக்காக வந்தேன். என்னடா கதையா கோபி, யார் வந்திருக்கா பாத்தியா? இவ படா கை காயமா ரோட்ல என்ன மடக்கி ஒப்பாரி வச்சுக்கினான். இப்ப வீட்டுக்குள்ள வந்து நாடகம் ஆடி நிக்கிறான். ஏய் கைத வெளிய போ. அவசரப்படாதடா. அம்மா, பூனை மேல யானை உக்காந்து நிக்குதுன்னு சொல்லு, நான் நம்புறேன். ஆனா இத போய் ஸ்டெல்லான்னு சொன்னா நம்புறதுக்கு நான் என்ன குழந்தையா இல்ல காதுல பூ சுத்தி நிக்கிறேனா? என்னடா சொல்ற? நீ இல்லைன்னதும் அவ தற்கொலை பண்ணிக்க பார்த்தா. நான் தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன். ஆனா என்ன மாதிரி விவரம் தெரியாம பேசி நிக்கிற. ஸ்டெல்லா பாய்சன் சாப்பிட்டு செத்து போட்டான். இவ யாரு இன்னாத்துக்கு வந்து நிக்கிறான்னு எனக்கு தெரியல. ஏய் இந்த பாரு, மரியாதையா சொல்லி நிக்கிற. எல்லாண்டா வச்சுக்கின அப்புறம் நல்லா இருக்காது. போடு. போகத்தான் நினைச்சேன், ஆனா அதுக்கு உங்க அம்மா தான் வழிவிடல. ஏமா, இவன் ஏன் ஒண்ணு ஸ்டெல்லா இல்லைன்னு சொல்றான்? அத்த கேளு. காரணம் தெரியணும், அவ்வளவுதானே? ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் எங்க அம்மாவும் அப்பாவும் கோயிலுக்கு போயிருந்தாங்க. அன்னைக்கு நானும் நீங்களும் நினைவு இருக்கா? அன்னைக்கு தானே எங்க அப்பா அம்மாவுக்கு நம்ம 2 பேர் காதலும் தெரிஞ்சது. அம்மா சத்தியமா சொல்ற, இவ ஸ்டெல்லா இல்ல. அப்படின்னா அவ சொன்னதெல்லாம் பொய்யா? உண்மைதான், ஆனா இவ மட்டும் ஸ்டெல்லா இல்ல. எது எப்படி இருந்தாலும் உண்மை என்னைக்காவது ஒரு நாள் தெரியத்தானே போகுது. அது வரைக்கும் அவ இங்க இருக்கட்டும். அப்போ அவன் இங்கதான் இருக்கணுங்கிறியா? ஏய், உன்னை அப்பால கண்டிக்கிற. அம்புஜம், இத வார் தாலி வாங்கிக்கினேன். நீ தப்பா எடுத்துக்கிறாத. என் வீட்டுல அம்மி மிதிச்சுக்கினேன். வரும்போது அருந்ததிய கண்டுக்கினேன். ஐயரை இட்டாரலாம்னா அவருக்கு இன்னைக்கு தான் கண்ணானமா. உங்க அப்பா முடிச்சு பாக்குறதுக்குள்ள உனக்கு 3 முடிச்சு போட்டுறேன். உன்னை டப்புன்னு ஒரு அடி அடிப்பேன். நீ கம்புன்னு பின்னாடி வந்துக்கினேரு. 1 முடிச்ச, 2 முடிச்ச, 3 முடிச்ச. ஐயோ, யானை மிதிச்சிருச்சே கையே. என்ன என்ன கூற? உன் கோட்டைக்குள்ளே பூந்து உன் பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்டிக்கிறேன். ஐயோ, தாலி உன் கழுத்துல கீது மாமா. ஆமா, இவன் கூட எப்படி குடுத்து நடத்த போற? டேய், கட்டின துணிக்கே களங்க ஏற்படுத்திட்டேடா. நைனா, என்னம்மா? தாலி என்னாண்ட குடுத்து நைனா. கம்முனிருமா. ஆமா மாமா, குடுத்துரு மாமா. ஐயோ, உன்னை என்ன பண்றேன் பாரு. ஐயோ, தாலி கட்டின என்னையே விட்ட வரியா? நான் செத்தா உன் நிலைமையை நினைச்சு பாரியா? ஐயோ, எனக்கு இந்த நிலைமை வேணவே வேணாம். இந்தா உன் தாலியை வாங்கிக்கின்னு வெளில போடு. இப்பவும் சொல்லிக்கினேன். 4 முச்சந்தி நாகாத்தம்மா மேல சத்தியமா சொல்றேன். உன் வீட்டுக்குள்ளே பூந்து உன் பொண்ணு கூட நான் பஸ் நைட் நடத்தல. என் பேர் அல்டாப் ஆர்வம் இல்ல. தலியா 6வது குளமாது வாமே. அம்மா, நீங்க தான் பாக்ஸர் அந்தோனியோட சம்சாரமா? நான் தான். நீங்க யாரு? உங்க வீட்டுக்காரர்கிட்ட பாக்ஸிங் கத்துக்கிட்டானே நீலாங்கர கோபி, அவனை தெரியுமா உங்களுக்கு? கோபி? ஆமா. கோபியோட அம்மா தானா? இந்த பொண்ணு யாருமா? என் பொண்ணு ஸ்டெல்லா. இப்ப அவ என்ன செய்றா? மன்னிச்சிடுங்க, நான் கேட்டு உங்க மனசை புண்படுத்திட்டேனா? இல்லம்மா, ஏற்கனவே காயம்பட்ட நெஞ்சுதான். ஆனா இந்த கண்ணீருக்கு என்னால விளக்கம் சொல்ல முடியாதுமா. கண்ணீர் பெண்களுக்கே பழக்கப்பட்டது தானே, அதுக்கு விளக்கம் தேவையில்லை. ஆமா, உங்க பொண்ணு ஸ்டெல்லாவும் என் பையன் கோபியும் ஒருத்தர் விரும்பினாங்களா? ஆமாமா, கோபி எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு வாழ்ந்து அவனோட வந்து பாக்குறேன். இல்லன்னா என்ன தேடாதமான்னு சொல்லிட்டு போயிட்டா. தயவு செஞ்சு இதுக்கு மேல என்ன எதையும் கேட்காதீங்க. நீங்க நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஸ்டெல்லா இப்போ எங்க வீட்டுலதான் இருக்கா. என் மருமகளா இல்ல, உங்க பொண்ணாத்தான் இருக்கா. நீங்க எப்ப வேணாலும் எங்க வீட்டுக்கு வந்து பாத்துட்டு போலாம். நான் வரேன். ஸ்டெல்லா, உன்னை பத்தி எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. அவன் ஏன் மறுக்கிறான்னு தான் எனக்கு புரியல. கவலைப்படாத, அவனை நான் சம்மதிக்க வைக்கிறேன். அந்த நம்பிக்கையில தாமா நானும் இருக்கேன். ஏய், கோபி எங்கடா? இதோ வந்து இருக்காமா. என்ன கேட்டா ஒண்ணு கண்டுக்காத. காத்தாடி விட்டு இருக்கேன்னு சொல்லிக்காத. இதோ வந்துடுறேன். என்ன கோபி வந்தா நீயே சாப்பாடு போட்டுடு. என்ன எங்கன்னு கேட்டா
சீட்டு கட்ட போயிருக்கேன்னு சொல்லு. ம்? ம். மா ரொம்ப பச்சிக்கிறீங்க, துன்றதுக்கு ஏதாவது குடுமா. இதோ நான் சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், வாங்க. இத்த பாடு எட்டி விட்ட வாய் கோணாடாமா. கோவம் என் மேல இருக்கட்டும், சாப்பாடு மேல வேண்டாம், வாங்க. அம்மா அம்மா எங்க போய்க்கிறாங்க? அம்மா மாரியம்மா வீட்டுக்கு சீட்டு கட்ட போயிருக்காங்க. நீங்க வந்தா என்ன சாப்பாடு போட சொன்னாங்க. உட்காருங்க. அடட, சோத்த போட்டு சொந்தம் கூட்டாளா நினைச்சுக்கினியா? இத பாரு, மரியாதையா சொல்லி நிக்கிற, உடனே இந்த வீட்டை விட்டு வெளியே போடி. ஏன் என்ன கண்டா வெறுக்குறீங்க? என்ன தெரியாதுன்னு சொல்ல நான் என்ன தப்பு பண்ணேன்? ஐய், நல்ல கமலாக்குது. 3 மீட்டர்ல துணி சுத்திக்கின்னு 50 மீட்டர்ல ரீல் உடைய நான் அழுனே. இத பாரு, இப்ப நானும் நீ தனியா தாக்கிறோம். இப்ப சொல்லு, நீ யார்? உங்களையே நினைச்சு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிற ஸ்டெல்லா. அட என்னடா எப்ப பார்த்தாலும் பழைய ரெக்கார்டு ஓடி நிக்குதே. இத பாரு, மெய்யாலுமே உனக்கு என் மேல அனுப்பிக்குதா? உங்களை என் உயிராவே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளவு பாசம் வச்சு நிக்கிறியா? என்ன பாக்குற? என்ன பதில் சொல்ல முடியலையா? அடிக்கிற கைதான் அடைக்கலம் கொடுக்கும். நல்ல கமால் தான்டா. அது சரி, நான் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவியா? உங்க அன்பு கிடைக்கும்னா கண்ணை மூடிக்கிட்டு கடல்ல இறங்க கூட நான் தயாரா இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். மெய்யாலுமே உனக்கு என் மேல அனுப்பிக்குதுன்னா கண்ணை திறந்துக்கின இந்த வீட்டை விட்டு வெளியே போடு. போடு. மேலுமே போட்டால அன்பு வச்சிருப்பாளா? ஆனா பீட ஒழிஞ்சது விடு. எல்லாரும் என்ன தூக்கின்னு போறாங்க? கோபியை போய் கண்டு வந்தா. கோபி, 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 கண்ண சொல்லி பசங்க செல்லாவ மடக்கி வளைச்சு தூக்கிட்டு போறானுங்க. மேலுமா? ஆமா கோபி, என் கண்ணால பார்த்தேன். சீக்கிரமா வா. நம்ம பேட்டல எவனுக்கடா அவ்வளவு தில்லிக்குது? சரி, ஆளை காட்டுவா. எங்கடா போற? அந்த ஸ்டெல்லா பொண்ணை யாரோ கலாட்டா பண்ணி நிக்கிறாங்களா, அதுதான். அவ ஸ்டெல்லா இல்ல, உன்னை ஏமாத்துறேன்னு சொன்ன. பின்ன எதுக்கு அவளை காப்பாத்த போற? என்னமோ நம்ம வீட்ல இருந்து கிடந்துச்சே, பொண்ணாச்சே, பாவம் தான். அப்ப நீயே போய் அவளை கூட்டிட்டு வர போறியா? அம்மா, நீ சுத்தி ஒழிச்சு என்ன பேசி நிக்கிற? இப்போ என்ன விடு, அப்பால வந்து உன் கையில சொல்லிக்கிற. இந்த பக்கம் தான் தூக்கின்னு போனான் கோபி.
விரட்டின கை ஆதரிக்க ஓடி வந்துச்சு. இப்ப கூடவா என்னை ஏத்துக்க மாட்டீங்க? என்னடி இது கதை நீண்டிக்கினேக்குது? இந்த பாரு, இந்த பொய் சொல்லி ஏமாத்துறவனுக்கு நான் என்ன நம்பிட்டா நான் சிவன். மறுபடியும் என்ன முரடனாக்காத சொல்லிட்டு. ஆமா, ஏய், இந்த இயேசு சாமி மேல சத்தியம் பண்ணிக்கணும் சொல்லு. நீ ஸ்டல்லே தானா? நமக்கு இந்த கஞ்சி தண்ணி கம்மா தண்ணி தான் பிடிக்கும். இந்த கண்ணீர் தண்ணியில பிடிக்காது. விஷயத்துக்கு வா. நான் ஸ்டெல்லா இல்லைங்க, நான் கஸ்தூரி. இப்பதான் கைண்டிக்குச்சு. இறந்து போன உங்க ஸ்டெல்லா என் உயிருக்கு உயிரான தோழியா இருந்ததுனால உங்களை பத்தின உண்மைகள் எல்லாம் தெரிய வந்துச்சு. இப்ப என்னங்கிற? ஜேஎம்ஜே கிட்ட என்ன இஸ்திகன் போனா உன் தம்பியை உசுரோட விட்டு வாங்குற அவள்தானே? ஆமா, இதெல்லாம் என் தம்பியை காப்பாத்துறதுக்கு நான் போட்ட நாடகம். நீ ஒண்ணு செய், எதுக்கு என் மாமா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்க? முடியாது. போனோம். கோபி, மாமன் பேச்சுக்கா மறு பேச்சு பேசுற? பதில் பேச்சு கேட்கிற மாமா. என்னடா சங்கதி? கண்டிக்க கையிழுத்து போனா கணாசி எரிஞ்சிடலாம், நம்பிக்கையாத்து போனா யாருக்கு உதவும் மாமா? ஓஹோ, ஊருக்காக உழைக்க சொல்றேன்னா பழைய கதைக்கு பதில் சொல்லலன்னு கேக்குறியா? அதான் விளாவரியா சொல்றேன், நாள் தள்ளி நினைக்கிறிய. பழைய நினைவுகளை நினைச்சாலே துயர என் நெஞ்சு அடைக்குதுப்பா. அம்மா பெரிய விஷயத்தை உள்ள வச்சு நிக்கிறிய, கழட்டி விடு, மூச்சு முட்டாது. இத பாரு மாமா, என்ன பெத்தவன் நெத்திக்கு பொட்டு இல்லாம பண்ணவன் யாரு? அவன் எங்க இருக்கா? நீ சொல்லலைன்னா என் மேல் சத்தியம். நீயும் உன் தம்பியும் ரெட்ட குழந்தைங்க. அன்னைக்கு உங்க பிறந்த நாள் நானும் இங்க வந்திருந்தேன். அப்பத்தாப்பா ஒரு பெரிய புயலே அடிச்சது. ஜேஎம்ஜே இப்போ அவன் எங்க இருக்கா? எங்க இருக்கான்னு எனக்கே தெரியலப்பா. அவ எங்கே இருந்தாலும் நான் விட மாட்டேன். பிரியா, என்ன பிரியா கண் திறந்து மெய்மறந்த சிந்தனை? எதை பத்தி சிந்திச்சிருப்பேன் நீங்களே சொல்லுங்களேன். பருவத்துல வர்றதெல்லாம் பரவசமான சிந்தனையா இருக்கும். ஆனா சொல்றது கொஞ்சம் கூச்சமா இருக்கு, அவ்வளவுதான். பூச்சிப்படுற அளவுக்கு அப்படின்னு நினைச்சிருப்பேன். போங்க, சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. பரவாயில்ல கண்ணு, சும்மா சொல்லு, நான் தானே இருக்கேன். கண்ணை மூடனா கனவுல வர்றீங்க, கள்ளத்தனமா பாக்குறீங்க. அப்புறம் கண்ணத்தை நினைக்கிறீங்க, என்னத்த சொல்றது? போங்க. அதெல்லாம் உங்க கனவுலதான் வரும். ஆமா, நான் கண்ணை முன்னா சிந்தனை என்னன்னு தெரியுமா? புதுசா இருந்த சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நேத்து எங்க பத்திரிகை ஆசிரியர் என்ன கூப்பிட்டு வீடு மாத்திட்டு இன்ஸ்பெக்டர் வீட்டுல இருக்கியாமான்னு என்ன கேட்டாரு. அதுக்கு என்ன? அதுல நான் உங்களோட இருக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஜேஎம்ஜே பெனாமிதா பரமானந்தம் அவங்க உன்னை மடக்க செஞ்ச தந்திரம் தான் ஜேஎம்ஜே விருதும் ரிப்போர்ட்டர் வேலையும். பாவம் ஏமாந்துட்டாங்க. வாஸ்தவம் தான். இன்ஸ்பெக்டர் கிட்ட வராத, சுட்டுருவேன். கோபி, ஏன் அப்படி பாக்குற? அம்மாடா. அம்மா கிட்ட வராத, சுட்டுருவேன் சுட்டுருவேன் சுட்டுருவேன். கண்ணை கீழே போடு, போடு. என்னமாச்சு? நிறுத்துற. டேய், ஏண்டா பார்த்து இழுக்க வேண்டாம். கவனம் எல்லாம் காத்தாடிலையா? கைய ஒடிச்சிருவேன் கழுத. ஆத்தாடி, அத்தை மட்டும் சொல்லாதீங்க பாபா. இப்ப கவனிங்க, சும்மா சொய் சொயின்னு போகும். அண்ணே, தங்கச்சி, ராத்திரியில எங்க போயிருந்த? இது என்னமா தலையில கட்டு? நேத்து பவானியம்மா வீட்டு காரியத்துக்கு போயிட்டு வரும்போது கோபி ஒருத்தனை துரத்திக்கிட்டு வந்தான். வந்தவன் திடீர்னு என் தலையில துப்பாக்கி வச்சு மிரட்டினான். கோபி ரொம்ப பயந்து போயிட்டான். கோபியா? என்னம்மா சொல்ற? ஆமண்ணே, கோபி நல்ல நாகரிகமா ட்ரெஸ் பண்ணிருந்தான். நிஜமாவா? இப்ப எங்க அவன்? அந்த தடிப்பையன் தப்பிக்கிறதுக்காக என்ன தள்ளி விட்டுட்டான். நான் மயங்கி கீழே விழுந்துட்டேன். கோபிதான் என்ன ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கான் போல இருக்கு. நல்லா இருக்குமா? பெத்தவளை ஆஸ்பத்திரியில தனியா விட்டுட்டு அவன் போயிருப்பானா?
கூடவே இருந்தல கூட்டு வந்திருப்பான். அப்போ நான் பார்த்தது பொய்யா? பொய்யோ மெய்யோ 2 நாள்ல அவன் வந்துருவான். அப்ப தெரிஞ்சுக்கலாம். மனசை குழப்பிக்காம நிம்மதியா இருமா.